அமல் குறைவு ஆனா நன்மை அதிகம். எப்படின்னு தெரியுமா? அதாவது நம்மளுடைய அமல்களை பொறுத்த வரைக்கும் அமல்களுடைய எண்ணிக்கை பொறுத்தோ தோற்றத்தை பொறுத்தோ அதனுடைய அளவுகளை நம்ம நிர்ணயிக்க முடியாது. அது எப்போது பிரம்மாண்டமாக அந்த அமல் ஆகும் அப்படின்னு சொன்னா எண்ணத்தை பொறுத்துதான் அந்த பிரம்மாண்டம் இருக்கு. அதாவது நாம் எவ்வளவு பெரிய அமலை செய்தாலும் நம்மளுடைய இதயத்தில் எதை கொண்டு எண்ணுகிறோமோ அந்த எண்ணத்தை பொறுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி கொடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்து இருக்கு. அப்ப நாம எந்த ஒரு செயலை செய்தாலும் உள்ளத்தில் நாம் என்ன எண்ணத்தில் செய்தோமோ அந்த எண்ணத்தை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி கொடுப்பார். அப்ப நாம எல்லாருமே சிந்திக்கணும், வெளிப்படையாக ஒரு செயலை செய்வதை கொண்டு மற்றவர்கள் இவங்க இவ்வளவு நன்மைகள் செய்யறாங்க, இவ்வளவு விஷயங்கள் செய்யறாங்கன்னு பல பேரும் சொல்லலாம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமலின் எண்ணிக்கை எப்படி கணக்கிடுகிறான் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் என்ன எண்ணத்தில் இருக்கிறதோ அந்த எண்ணத்தை பொறுத்தே நமக்கு கூலி கொடுக்கிறார். அப்போ அமல்களுடைய பிரம்மாண்டம் எதுல இருக்குன்னு சொன்னா எண்ணத்தில் இருக்கு. நீயத்தை நம்ம கவனிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஒரு மரம் என்பது எவ்வளவு அழகான முறையில நமக்கு அழகான ஒரு தோற்றத்தை ஒரு மரம் கொடுக்குது. ஆனா அதனுடைய பிரம்மாண்டம் எதுல ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா அதனுடைய வேர்ல தான். அதே போலதான் நம்மளுடைய அமல்களின் பிரம்மாண்டம் எதுல இருக்குன்னு சொன்னா நம்முடைய இதயத்தில் எண்ணப்படுகின்ற எண்ணத்தில் இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் நம் எண்ணத்தை சரி செய்வோம், நம்மளுடைய அமல்களை அழகாக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.